எல்லாரும் அமைதி காத்து இந்த திருமணத்தை நல்ல முறையில் நடத்துவதற்கு நீங்கள் ஒத்துழைக்கும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். மணமகள் இப்பொழுது உள்ளே வருகிற நேரத்தில் நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நின்று மணமகளை நாம் வரவேற்கலாம். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, பிரவீன்குமார் திவ்யாவுடைய திருமணத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் நீர் எங்கள் நடுவிலே பிரசன்னமாக இருக்கிறதுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த திருமண ஆராதனை முழுவதையும் துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் பொறுப்பேற்று நீர் ஆசீர்வதித்து நடத்தி திரும்படியாய் உடைய கிருபையின் கரத்துக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். சமூகத்தில் இந்த சபைக்கு முன்பாகவும் பரிசுத்த திருமணத்தில் இணைக்கும்படி இவ்விடத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். திருமணமானது மேன்மையுள்ள நிலையாயிருக்கிறது. அது மனிதன் பாவம் செய்யாதிருந்த காலத்தில் தேவனால் நியமிக்கப்பட்டதாயும் கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் உள்ள ஞான ஐக்கியத்தை காட்டுகிறதாயும் இருக்கிறது. கிறிஸ்துவானவர் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரில் நடந்த திருமணத்திலே கலந்து கொண்டு முதலாம் அற்புதத்தை செய்து இந்த பரிசுத்த நிலைமையை மேன்மைப்படுத்தி சிறப்பித்தார். அப்போஸ்தலனாகிய பவுலும் இது எல்லாராலும் கனமாய் எண்ணப்படத்தக்கது என்று புகழ்ந்திருக்கிறார். ஆகையால் இதை அற்பமாக எண்ணி யோசனை இல்லாமல் சரீர இச்சைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று திருமணம் செய்யாமல் திருமணம் நியமிக்கப்பட்ட காரணங்களை எண்ணி பயபக்தியோடும் தெளிந்த புத்தியோடும் தேவனுக்கு பயந்து திருமணத்தில் இணைக்கப்பட வேண்டும். முதலாவது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக பிள்ளைகளை பெற்று அவருக்கு ஏற்ற பயபக்தியில் வளர்க்க திருமணம் ஏற்படுத்தப்பட்டது. இரண்டாவது, விரத்தராயிருக்க வரம் பெறாதவர்கள் வேசித்தனத்திற்கு விலகி பாவத்துக்கு தப்பிக்கொள்ளும்படி திருமணம் செய்து கிறிஸ்துவின் சரீரத்தில் அசுசிப்படாத அவயங்களாய் தங்களை காத்துக்கொள்ள திருமணம் ஏற்படுத்தப்பட்டது. மூன்றாவது, சுகத்திலும் துக்கத்திலும் ஆண் பெண் ஒருவருக்கு ஒருவர் பெற வேண்டிய அன்பையும் உதவியையும் ஆறுதலையும் அடைய திருமணம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த பரிசுத்த நிலைமையில இணைக்கப்படும்படி இவர் 2 பேரும் இப்போது வந்திருக்கிறார்கள். ஆகையால்
இவர்களை ஒருவரோடு ஒழுங்கின்படி இணைக்கக்கூடாத நியாயமான காரணத்தை யாராகிலும் சொல்லக்கூடுமானால் இப்பொழுதே சொல்ல கடவர்கள், இல்லாவிட்டால் இனி ஒரு காலம் சொல்லாதிருக்க கடவர்கள். நீங்கள் அமைதியாக இருக்கிற காரணத்தினாலே இவர்கள் இருவரையும் திருமணத்தில் இணைக்கப்படுவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை என்று சொல்லி நான் தீர்மானிக்கிறேன். இப்பொழுது பிரவீன்குமாரையும் திவ்யாவையும் பார்த்து நான் கேட்கிறேன், தேவ வசனத்திற்கு ஏற்காத வகையில் இணைக்கப்பட்டவர்கள் தேவனால் இணைக்கப்பட்டவர்கள் அல்லவென்றும், அவர்கள் செய்த திருமணம் அல்லவென்றும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஆகையால் எல்லா இருதயங்களின் ரகசியங்களும் வெளிப்படும் பயங்கரமான நியாய தீர்ப்பு நாளிலே நீங்கள் இருவரும் உத்தரவாதம் செய்ய வேண்டியதால் நீங்கள் ஒழுங்கின்படி திருமணத்திலே சேர்க்கப்படக்கூடாத காரணம் உண்டு என்று உங்களில் யாராகிலும் அறிந்திருந்தால் அதை இப்பொழுதே அறிவிக்க வேண்டும் என்று உங்கள் இருவருக்கும் கட்டளையிடுகிறேன். ஏதாவது தடை உண்டா? தடை ஏதாவது? பிரவீன்குமார் ஆகிய நீ தேவ நியமத்தின்படி பரிசுத்த திருமண நிலைமையில் ஒருமித்து வாழ இந்த மணமகளை உனக்கு மனைவியாக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் துக்கத்திலும் இவளை நேசித்து உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் இவளுக்கே கணவனாக இருப்பாயா? திவ்யாவை பார்த்து கேட்கிறேன், திவ்யாவாகிய நீ தேவ நியமத்தின்படி பரிசுத்த திருமண நிலைமையில் ஒருமித்து வாழ இந்த மணமகனை உனக்கு கணவனாக ஏற்றுக்கொண்டு இவருக்கு கீழ்ப்படிந்து பணிவிடை செய்து சுகத்திலும் துக்கத்திலும் இவரை நேசித்து கனப்படுத்தி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் இவருக்கே மனைவியாக இருப்பாயா? திருமணம் செய்ய இந்த மணப்பெண்ணை மணமகனுக்கு கொடுப்பது யார்? பொண்ணு வீட்டில இருந்து யாராவது பெரியவங்க பிரவீன்குமார் ஆகிய நான் திவ்யாவாகிய உன்னை இன்று முதல் என் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொண்டு வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்க்கையின் எல்லா நிலையிலும் உன்னில் அன்பு கூர்ந்து உன்னை போஷித்து உன்னை பராமரித்து எனக்கு உண்டான எல்லாவற்றையும் உன்னோடு கூட பகிர்ந்து கொண்டு மரணம் நம்மை பிரிக்கும் வரை உனக்கே கணவனாய் இருப்பேன் என்று தேவ சமூகத்திலும் பரிசுத்தவான்கள் முன்னிலையிலும் வாக்கு கொடுக்கிறேன். நீ சொல்லுமா, மைக்க கொடுத்து. திவ்யாவாகிய நான் பிரவீன்குமார் ஆகிய உன்னை இன்று முதல் என்னுடைய வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொண்டு வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்க்கையின் எல்லா நிலையிலும் உம்மில் அன்பு கூர்ந்து உமக்கு கீழ்ப்படிந்து உம்மை போஷித்து உம்மை பராமரித்து எனக்கு உண்டான எல்லாவற்றையும் உம்மோடு கூட பகிர்ந்து கொண்டு மரணம் நம்மை பிரிக்கும் வரை உமக்கே மனைவியாக இருப்பேன் என்று தேவ சமூகத்திலும் பரிசுத்தவான்கள் முன்னிலையிலும் வாக்கு கொடுக்கிறேன். அப்படியே ரெண்டு பேர் மூலமாக கொடுங்க. ஐயா நீங்க சகோதரன் திவ்யா பிரவீன்குமாரையும் தங்கை திவ்யாவையும் இணைத்து வைத்த தேவனுக்கு நன்றி சொல்லுகிறோம். இவர்கள் வாழ்நாளெல்லாம் உங்களுடைய பிரசனத்தில் மகிழ்ந்து எல்லா நன்மைகளையும் அனுபவிக்க, எல்லா சுதந்திரத்தையும் அனுபவிக்க தேவன் கிருபை செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம். இவர்களுக்கு ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரட்டும் ஐயா. கர்த்தருடைய மகிமையின் அந்த ஒரு பிரசனம் ஒவ்வொரு நாளும் இவர்களை வழிநடத்த இவர்களுக்கு கிருபை தந்து இவர்களை தாங்க ஏந்த நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் இந்த பூமியில உள்ள நாளளவும் சுதந்திரித்து கொண்டு வாழ உதவி செய்யும். கிருபைக்குள்ளே மூடிக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அடையாளமாக தங்களுடைய திருமணத்தின் முதல்
ஒருவருக்கொருவர் கொடுக்கிற வெகுமதியாகவும், அது மாத்திரமல்ல அவருடைய திருமணத்தை வாழ்நாளெல்லாம் நினைவு கூறும்படியாக இவர்கள் இருவரும் மோதிரத்தை மாற்றிக்கொள்வார்கள். முதலாவது மணமகன் மணமகளுக்கு மோதிரத்தை அணிவிப்பார். அதைத் தொடர்ந்து மணமகள் மணமகனுக்கு மோதிரத்தை அணிவித்தவர்கள். எல்லாரும் கரங்களை தட்டி நாம அவங்களை வாழ்த்துவோம். இருவரும் ஒருவருக்கொருவர் தங்க மோதிரத்தை அணிவித்து தங்களுடைய திருமணத்தை உறுதி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தங்கத்தை விட விலையேற பெற்றது பாருங்க, பொன்னிலும் பசும் பொன்னிலும் விலையேற பெற்றது என்று சொல்லி இந்த வேத புஸ்தகத்தை குறித்து சொல்லப்படுகிறது. ஆகவே மற்ற எல்லாம் அழிந்து போகும், ஆனால் வானமும் பூமியும் அழிந்து போனாலும் இந்த வேத வசனம் அழியாது. ஆகவே இப்பொழுதும் இருவரும் பரிசுத்த வேதத்தை ஒருவருக்கொருவர் அவர்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, மீண்டும் பிரவீனுக்காகவும் ஆண்டவரே கர்த்தார் திவ்யாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பரிசுத்த வேதம் ஒரு அலங்கார பொருளாய் மாத்திரம் இராதபடிக்கு அப்படி அன்றாட வாழ்க்கைக்கு ஆண்டவரே உணவாக கர்த்தாவை தினந்தோறும் இதை வாசித்து தியானித்து அதன் அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள அதன் மூலமாய் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று அனுபவிக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. எல்லாரும் நாம் கரங்களை தட்டி அவர் வாழ்த்துவோம். அடுத்த பாடலை, இரண்டாவது பாடல் ஆசீர்வதியும் கர்த்தரே ஆனந்தம் மிகவே என்கிற அந்த பாடலை பாடல் குழுவினர் பாடுவார்கள். ஆசீர்வதியும் கர்த்தரே ஆனந்தம் மிகவே நேசாவுதியும் சுத்தரே
முதல ஆசீர்வாதத்தால் பூரணமாகவே ஆதரித்தாலும் கர்த்தரே ஆசீர்வதித்தீரும் மாத்திரராக உங்கள் சந்ததியார் வந்துமை என்றும் பிரஸ்தாபிக்க ஆதேவ கிருபை தீர்மான ஆபோலாருணமே வீசியவான ஜோதி கதிரிங்கே மேசியாயிப்பனவாளனே ஆசாரியராம் ராஜனே ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவருக்கொருவர் கரம் பிடித்து பரிசுத்தவான்கள் முன்னிலையிலே ஒருவருக்கொருவர் வாக்கு கொடுத்து பிரவீன்குமாரும் திவ்யாவும் திருமணத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். பொதுவாக எல்லா திருமணங்களிலும் வேத வசனத்திலிருந்து திருமணத்தில் இணைக்கப்பட்டவர்களுக்கு ஆலோசனைகள் கொடுக்கப்படுகிறது வழக்கம். ஆகவே இந்த நேரத்தில் வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு சில ஆலோசனைகளை இவர்கள் இருவருக்கும் நான் கொடுக்கும்படியாக விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 50வது வசனம். வேதத்திலே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தின் 50வது வசனம் இப்படியாக சொல்கிறது, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. பாருங்க, இந்த காரியம் எந்த காரியம்? பிரவீன்குமார் திவ்யா இவருடைய இந்த திருமணம். இது உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருடைய பிரயாசத்தினாலும் வந்ததா இருந்தாலும் இந்த வசனம் சொல்கிறது இந்த காரியம் கர்த்தராலே வந்தது. பிரவீன்குமார் எங்கேயோ பிறந்து வளர்ந்து வந்தவர், திவ்யா எங்கேயோ பிறந்து வளர்ந்து வந்தவர். ஆனால் அவர்கள் இருவரையும் ஒன்றாக இணைக்கும்படியாக தேவனுடைய சித்தம் இல்லாவிட்டால் இது கைகூடி வந்திருக்க முடியாது. அருமையானது, இந்த வசனம் வேற ஒரு தம்பதியை குறித்து, ஈசாக்கு ரெபேக்காள் என்கிற ஒரு தம்பதியினருடைய திருமணத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் எவ்வளவோ நூற்றுக்கணக்கான தம்பதிகளை குறித்து, கணவன் மனைவி குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும் என்னுடைய இருதயத்திற்கு ஒரு பிரயோஜனமாய் ஆசீர்வாதமாய் இருந்த ஒரு தம்பதியினர் யாருன்னு சொன்னால் இந்த ஈசாக்கு ரெபேக்காள் தம்பதியினர். ஏன் என்று சொன்னால் அந்த காலம், இவர்கள் வாழ்ந்த காலம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னாக்க 5000 வருஷத்துக்கு முன்னால். 5000 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா உலகம் இதே அளவு, இன்றைக்கு இருக்கிற அதே அளவு இருந்தாலும் கூட ஜனத்தொகை இன்றைக்கு இருப்பதை போல இல்லை. இன்றைக்கு உலகத்தில் ஏறத்தாழ 700 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனால் அன்றைக்கு சில 1000 பேர் ஜனங்கள் தான் உலகம். அப்போ பாருங்க, ஜனத்தொகை பெருக வேண்டும் என்பதற்காக ஒரு ஆண் எத்தனை திருமணம் வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்று சொல்லி கடவுள் அனுமதிக்கல. கடவுளுடைய சித்தம் என்னவென்று சொன்னால் ஒருவனுக்கு ஒருத்தி, ஆதாமுக்கு ஏவாள், அவ்வளோதான். ஆதாமுக்கு 5-6 ஏவாள் ஆண்டவர் படைக்கல, ஏவாளுக்கு 5-6 ஆதாமை ஆண்டவர் படைக்கல. ஒரே ஆதாம் ஒரே ஏவாள், அதுதான் தேவனுடைய விருப்பம். ஆனால் மனிதர்கள் என்ன பண்ணாங்க? பூமியிலே ஜனத்தொகை பெருகும்படியாக ஏராளமான திருமணங்களை செய்து கொண்டார்கள். ஒரு ஆண் பல திருமணங்கள் செய்து கொள்வது என்பது அன்றைக்கு மிக சாதாரணமாக நடக்கிற ஒரு காரியம். அது ஒரு தவறாக பாவமாக கருதப்படாத ஒரு காரியம். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் பாருங்க, எல்லாரும் 4 கல்யாணம் 5 கல்யாணம் பண்ணிட்டு இருந்த காலத்தில் இந்த ஈசாக்கும் ரெபேக்காலும் ஒரே கணவன் ஒரே மனைவியாக அவர்கள் முன்மாதிரியாக வாழ்ந்து காண்பித்த ஒரு தம்பதியினர். ஆகவே அவர்கள் இருவருடைய வாழ்க்கையும் உங்களுக்கும் ஒரு நல்ல முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய வாழ்க்கையை பற்றி சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பாருங்க, இவர்கள் இருவரை பற்றி நம்ம
சொல்லக்கூடிய முக்கியமான காரியம்னா, ரெண்டு பேரும் தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தவர்கள். இன்றைக்கு ஒரு கல்யாணம் என்ன பண்ணுறோம், முதல்ல பயோடேட்டா கொடுங்க, ப்ரொஃபைல் கொடுங்கன்னு கேட்குறாங்க. பொண்ணை பற்றிய விவரங்கள், புகைப்படம், அதே போல் மாப்பிள்ளை பற்றியதான விவரங்கள், புகைப்படம், இதெல்லாம் பார்த்து நமக்கு பிடிச்சிருந்தா அடுத்து என்ன பண்ணுறோம், நேராக போய் பார்க்குறோம். பொண்ணு வீட்டில் போய் பார்க்குறாங்க, மாப்பிள்ளை வீட்டில் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் கொடுக்கல் வாங்கலை பற்றி பேசுகிறாங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வந்தால் தான் அதுக்கப்புறம் மேற்கொண்டு கல்யாணத்தை தீர்மானிக்கிறோம். ஆனால் இவர்கள் இருவர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்ததே கிடையாது. அதனால ஈசாக்கு கருப்பா சிவப்பான்னு ரெபேக்காளுக்கு தெரியாது. ரெபேக்காள் எப்படி இருப்பா, உயரமாக இருப்பாளா குள்ளமாக இருப்பாளா, ஒன்றுமே ஈசாக்குக்கு தெரியாது. இன்னைக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்த உடனே வாட்ஸ்அப்பில் அனுப்பவும் முடியாது. அந்த வசதிகள் எதுவுமே இல்லாத ஒரு காலம். ஆகவே ஒருத்தர் பார்க்காமலே அருமையானவர்களே, ரெண்டு பேரும் கர்த்தருடைய சித்தத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்து வாழ்க்கையிலே கணவன் மனைவியாய் இணைக்கப்பட்டவர்கள். அதனால தான் அவங்க வாழ்க்கை கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருந்தது. ஆகவே பிரவீன்குமார், திவ்யா, நீங்க ரெண்டு பேரும் இன்றைக்கு ஒரு காரியத்தை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளணும், உறுதியாக அருமையானதை நீங்கள் நம்பணும். என்னன்னு சொன்னா, நீங்கள் இருவரும் அருமையானது என்ற பிள்ளைகளே, பெற்றோர்களுடைய பிரயாசங்கள், முயற்சி, நண்பர்கள், உறவினர்கள், குடும்பத்தார் எல்லாருடைய பிரயாசங்கள் இருந்தாலும் கூட உங்களுடைய திருமணம் கர்த்தருடைய சித்தத்தின்படி ஆனது என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலையும் எங்களுடைய திருமணம் இது மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்டதில்லை, கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டது. ஆகவே கர்த்தருடைய அந்த மனம் நோகும்படி நாங்கள் எதையும் செய்ய மாட்டோம் என்று சொல்லி நீங்கள் இருவரும் தீர்மானிக்கிறோம். ஆகவே ஒருத்தர் பார்க்கவே இல்லை. அருமையில எந்த பார்த்தீங்கன்னாக்க எதுவுமே தெரியாம இருவர் என்ன பண்ணாங்க, தங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. ரெண்டாவது பாருங்க, ரெண்டு பேருமே ஜெபம் பண்றவங்கன்னு போடுது. ஈசாக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா தன் மனைவிக்காக வேண்டுதல் செய்தான் அப்படின்னு போடுது, ஜெபம் பண்றான்னு போடுது. அதே போல ரெபேக்காலை குறித்தும் கர்த்தரிடத்திலே விசாரித்தாள் என்று எழுதப்படுகிறது. அப்ப கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறது என்னது, ஜெபம் பண்றது. ஆண்டவரே, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஜெபம் பண்றது. அப்ப ஈசாக்கும் ஜெபிக்கிற ஒரு மனிதனா இருந்தான், ரெபேக்காலும் ஜெபிக்கிற ஒரு பெண்ணா இருந்தாள். அதனாலதான் அவங்க வாழ்க்கை சந்தோஷமா இருந்தது. அதே போல பிரவீன்குமார், திவ்யா, நீங்க ரெண்டு பேரும் ஜெபிக்கிறவர்களாக தனித்தனியாகவும் கணவன் மனைவியாக இணைந்தும் நீங்கள் ஜெபித்து ஒவ்வொரு நாளும் காலையில ஜெபத்தோட கூட உங்களுடைய வாழ்க்கையை தொடங்குவீர்கள் என்று சொன்னால், இப்பொழுது இந்த ஆரம்ப நாட்களில் உங்க வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷம் மகிழ்ச்சியுமா இருக்கிறதோ, இதே சந்தோஷம் மகிழ்ச்சியும் வாழ்நாளெல்லாம் அது தொடர்ந்து வரும், இன்னும் வளரும், பெருகும். ஆகவே ஈசாக்கையும் ரெபேக்காலையும் போல தேவனுடைய சித்தத்திற்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களாகவும், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜெபிக்கிறவர்களாகவும் இருங்க. அடுத்து ஈசாக்கை குறித்து பார்க்கிறோம். அவன் சாயங்கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணும்படியாய் வெளியே போயிருந்தான் என்று எழுதப்படுகிறது. பாருங்க, தியானம் பண்ணும்படியாகனா மெடிடேஷன். என்னத்தை மெடிடேட் பண்ணுவான், ஆண்டவர் செய்த நன்மைகளை, ஆண்டவர் அவனுடைய குடும்பத்தை, அவனுடைய தகப்பனாகிய ஆபிரகாம் எப்படி ஒருவனாக இருக்கும்போது தெரிந்து கொண்டு அவனை கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு வந்து ஒரு பெரிய சந்ததியாக உருவாக்கினார் என்று சொல்லி தேவன் கடந்த நாட்களில் செய்த அற்புதங்கள், எப்படி வானத்தை பூமியையும் படைத்தார், மனிதனை எப்படி படைத்தார், கடலையும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க மலைகளையும் இயற்கையும் மரஞ்செடி கொடிகளையும் எப்படி படைத்தார் என்பதை பற்றி எல்லாம் அவன் என்ன பண்றான், எவ்வளவு பெரிய ஆண்டவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து, ஐயோ இவ்வளவு சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எவ்வளவு பிரம்மாண்டமாய் தேவன் படைத்திருக்கிறார் என்று சொல்லி, அப்ப இயற்கையை பார்த்து இயற்கையை வணங்கவில்லை, மாறாக என்ன பண்றான், இயற்கையை படைத்த தேவனை அவன் வணங்குகிறான். ஆகவே அவ பாருங்க, தியானம் பண்ணினான் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் செய்த காரியங்களை, கடந்த காலத்தில் ஆண்டவர் செய்த காரியங்களை மனசுல கொண்டு வந்து அதை சிந்திப்பது தான் தியானம் பண்றது. பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதன்படி செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் இதில் நீ தியானமாயிருப்பாயாக என்று எழுதப்படுகிறது. ஆகவே அப்ப இதை படிச்சு ராத்திரியும் பகலும் தியானம் பண்ணி அதன்படி உங்களுடைய வாழ்க்கை அமைத்து கொண்டால் அருமையில உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே அவ பாருங்க, ஈசாக்கு ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் மாத்திரமல்ல, தியானிக்கிற ஒரு மனிதனாய் இருந்தான் என்று எழுதப்படுகிறபடி
அருமையான தம்பி பிரவீன்குமாரும் வேதத்தை வாசிக்கிற தியானிக்கிற ஒரு மனிதனாய் இருக்க வேண்டும். திவ்யாவும் அப்படியாக தனியாகவும் குடும்பமாகவும் நீங்கள் இருவரும் வேதத்தை வாசித்து தியானித்து அதன் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கை அமைத்துக் கொள்வீர்கள் சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும். அடுத்து 2 பேர் வந்து பாருங்க, 2 பேருமே தேவர் ஹார்ட் ஒர்க்கர்ஸ், கடினமாக உழைக்கிறவங்க. ஈசாக்கை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அதை ஆசீர்வதித்தபடினாலே 100 மடங்காக அறுத்தான் என்று எழுதப்படுகிறது. பாருங்க, ஈசாக்கு பெரிய கோடீஸ்வரர், அவங்க அப்பா பெரிய கோடீஸ்வரர், அவங்களுடைய சொத்துக்களை பூமி தாங்க முடியாது என்று எழுது. அவ்வளவு பார்த்தீங்கன்னா ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், வேலைக்காரர்கள், தங்கம், வெள்ளின்னு ஏராளமான சொத்துக்கள் இருக்கிறது. அதுமேலே 7 தலைமுறை என்ன பண்ணலாம், உட்கார்ந்துக்கிட்டே சாப்பிடலாம். அப்ப ஒருவேளை ஈசாக்குடைய அப்பா சொல்லியிருக்கலாம், மகனே நீ போய் வயல்ல எல்லாம் வேலை செய்யாத. குடும்பங்களில் கணவன் மனைவி 2 பேரும் வேலைக்கு போறதுல தவறு கிடையாது. ஆனால் அடிப்படை வருமானம் யாருடைய வருமானமா இருக்கணும்னு சொன்னா கணவனுடைய வருமானமா இருக்கணும். அதுமேல கணவன் வேலைக்கு போகாம வீட்டில் உட்கார்ந்து டிவி பார்த்துக்கிட்டு தூங்கிக்கிட்டு அரசியல் பேசிக்கிட்டு மனைவியை வேலைக்கு அனுப்பி சம்பாரிச்சு குடும்பத்தை நடத்துறது போல ஒரு அவமானம் வேற ஒண்ணுமே கிடையாது. ஆகவே அப்ப வந்து பாருங்க, மனைவி வேலை செய்து சம்பாதித்தாலும் அதுமேல அது வந்து குடும்பத்திற்கு ஒரு இன்னொரு கூடுதல் வருமானமா இருக்கலாமே ஒழிய எதிர்காலத்திற்காக சேமிப்பதற்கோ பிள்ளைகளுடைய படிப்பிற்கு மற்ற காரியங்களுக்கு அது பயன்பட்டாலும் கூட வீட்டின் அடிப்படை தேவைகள் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு தேவையான சாப்பாடு, அதுமேல வீட்டு வாடகை, இப்படிப்பட்ட அடிப்படை தேவைகள் எல்லாம் யார் மூலமாக அது வந்து சந்திக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் கணவனுடைய உழைப்பிலே சந்திக்கப்பட வேண்டும். பாருங்க, ஈசாக்கு எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தா கூட, எத்தனை தலைமுறைக்கும் உட்கார்ந்துக்கிட்டே சாப்பிடக்கூடிய அளவுக்கு வசதிகள் இருந்தாலும் கூட அவன் தன் கையால நிலத்துல இறங்கி உழுது அருமையால விதைத்து விவசாயம் செய்து தன் மனைவியை காப்பாற்றினான். சரி, இந்த பக்கத்தை எழுதுறீங்கன்னா ரெபேக்காள், அவளும் வந்து சோம்பேறி கிடையாது. அருமையானதில் பார்த்தீங்கன்னா அவளை குறித்து எழுதப்படுகிறது. பாருங்க, பொண்ணு பார்க்கறதுக்காக பார்த்தீங்கன்னு சொன்னாக்க எலியேசர் என்கிறதான அந்த ஆபிரகாம் வீட்டு வேலைக்காரன் தான் முதல்ல பொண்ணு பார்க்கறதுக்கு போயிருக்கிறான், வீட்டு மேனேஜர். அவன் வந்து பாருங்க, அவன் வந்து போகும்போது எங்க போறோம், எந்த ஊருக்கு போறோம், யாரை பொண்ணு பார்க்க போறோம் ஒண்ணுமே தெரியாது. அவன் என்ன பண்றான், ஜெபம் பண்றான், ஆண்டவரே எந்த ஊருக்கு போகணும் நீங்க காமிங்க, எந்த வீட்டுக்கு போகணும் நீங்க காமிங்க, எந்த பொண்ணுன்னு நீங்க காமிங்க அப்படின்னு ஜெபம் பண்றான். ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் சொல்றான், நான் அந்த ஊருக்குள்ள நுழைஞ்ச உடனே அங்க வந்து என்னுடைய கண்ணுக்கு முதல்ல எந்த பெண் எதிர்படுறாளோ அவளை பார்த்து குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுன்னு கேட்பேன். அந்த பெண் என்ன செய்யணும், ஐயா நீங்க குடிக்கிறதுக்கு தாராளமா தண்ணி கொடுக்குறேன், அது மாத்திரமல்ல நீங்க கொண்டு வந்திருக்கிற ஒட்டகங்களுக்கெல்லாம் குடிக்கிறதற்கும் நான் தண்ணீர் கிணத்துல மொண்டு வார்க்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அப்படி எந்த பெண் சொல்லுகிறாளோ அவள் தான் என் எஜமானுக்கு ஏற்ற மனைவி அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போறான். ரெபேக்காள் கிணத்துல தண்ணி இறைச்சிக்கிட்டு இருக்கிறான். இன்னைக்கு இருக்கிற மாதிரி இல்லை, பட்டனை தட்டினா உடனே என்ன பண்ணும், மோட்டார் ஓடும், தண்ணி வந்து கொட்டும், அப்படி கிடையாது. அதுமேலே அல்லது கிணத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்க வாளியை போட்டு இறைக்கிற அந்த மாதிரியும் கிடையாது. அந்த நாட்களில் பெரிய கிணறா இருக்கும், சைடில் வந்து சும்மா அப்படியே படிக்கட்டு மாதிரி கொத்தி கொத்தி வச்சுருப்பாங்க. அதில் தான் என்ன பண்ணும், குடத்தை இடுப்பில் வச்சுக்கிட்டு உள்ளே இறங்கி போய் குடத்தில் தண்ணி மொண்டு மேலே தூக்கிட்டு வரணும். பாருங்க, இவன் போய் ரெபேக்காளை பார்த்துட்டு கேட்குறான், குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுமான்னு கேட்குறான். அந்த அம்மா என்ன பண்ணிருக்கலாம், சரிங்கன்னு குடத்தை சாய்ச்சி கொஞ்சம் தண்ணி கொடுத்துருக்கலாம். ஆனால் அவன் என்ன சொல்றா, ஐயா குடிங்க, அது மாத்திரமல்ல உங்களுடைய ஒட்டகங்களும் குடித்து தீர்க்கிற வரைக்கும் நான் என்ன பண்றேன், தண்ணீர் ஊற்றுகிறேன்னு சொல்றேன். நல்லா கவனிங்க, ஒட்டகம் வந்து பாலைவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1 வாரம் கூட தண்ணி இல்லாமல் பிரயாணம் பண்ணும். ஆனால் தண்ணி குடிச்சிச்சுன்னா ஒரு நேரத்தில் 10 குடம் தண்ணி குடிக்கும். இவன் 10 ஒட்டகத்தோட கூட போயிருக்கிறான். அப்போ ஒரு ஒட்டகம் 10 குடம் தண்ணி குடிக்கும்னா 10 ஒட்டகம் 100 குடம் தண்ணி வேணும். 100 குடம் தண்ணி எடுக்கணும்னா 100 முறை என்ன பண்ணும், இந்த அம்மா குடத்தை எடுத்துட்டு கிணத்துக்குள்ள இறங்கி இறங்கி ஏறணும். அவள் சொல்லியிருக்கலாம், உனக்கு வேணா தண்ணி தர்றேன், ஒட்டகத்துக்கெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்க முடியும். ஆனால் அவள் என்ன சொல்றா பாருங்க, உனக்கு மட்டும் இல்லை உன் ஒட்டகங்கள் எல்லாம் குடிச்சு தீர்க்கிற வரைக்கும் நான் தண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி இறங்கி இறங்கி போய் 100 முறை ஏறி இறங்கி தண்ணீர் கொடுத்தாள் என்று பார்க்கிறோம். அப்ப பாருங்க, ரெபேக்காலும் கடினமாக
உழைக்கிற ஒரு பெண்ணாக பார்க்கிறோம். இன்னைக்கு அநேக பெண்கள் பாருங்க, வெளியே போய் என்ன பண்றாங்க, வேலை செஞ்சு சம்பாதிக்கிறாங்க. அது ஒரு விதமான உழைப்பு. அது போக குடும்பத்திற்கு உள்ளேயே பெண்களுக்கு என்ன இருக்கிறது, குடும்ப பொறுப்புகள் இருக்கிறது. ஆகவே அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, அப்ப ரெபேக்காலும் ஈசாக்குக்கு கொஞ்சமும் குறையாமல் கடினமாக ரெண்டு பேர் என்னது, தேவர் ஹார்ட் ஒர்க்கர்ஸ், கடினமாய் உழைக்கிறவங்களா இருந்தாங்க, வேர்வை சிந்துறவங்களா இருந்தாங்க, கஷ்டப்படுறவங்களா இருந்தாங்க. அதனாலதான் அவங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருந்தது. ஆகவே சோம்பேறிகளா இருந்திருந்தாங்கன்னு சொன்னா அவங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருந்திருக்காது. ஆகவே அருமையான எந்த குடும்பத்துல பெண் கடினமாக உழைக்கிறவளா இருக்கிறாளோ, தன்னுடைய குடும்ப பொறுப்பை அருமையானே சுமக்கிறவளா இருக்கிறாளோ, அந்த பெண் அந்த அவள் பார்த்தீங்கன்னா அவளை குறித்து நீதிமொழிகளில் குணசாலியான ஸ்திரீ என்று எழுதப்படுகிறது. பார்த்தீங்கன்னு சொன்னா அவளுடைய கணவன் அவளை நினைச்சு பெருமைப்படுவான். அவங்க பிள்ளைங்கள் எல்லாம் சொல்லுவாங்களாம், உன்னை போல ஒரு அம்மா வேற யாருமே இருக்க முடியாது, ஸ்திரீகளுக்குள்ளே நீ பாக்கியவதி, 1000 பெண்கள் இருந்துக்கலாம், ஆனா உன்ன மாதிரி ஒரு அம்மா வேற யாரும் இருக்க முடியாதுன்னு சொல்லி பாராட்டுவாங்க. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக அருமையான திவ்யா இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஆலோசனை சொல்லுகிறேன். ஆகவே அப்ப ரெண்டு பேரும் ஜெபம் பண்றவங்க, வேதத்தை தியானிக்கிறவங்க, கடினமாக உழைக்கிறவங்க, அருமையான தேவர்களே. அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு காரியத்தை குறித்து நான் சொல்லி முடிக்கிறேன். அப்ப வேலைக்கு போனாங்க, சம்பாதிச்சாங்க, அது மட்டும் சொல்லல, ரெண்டு பேரும் விளையாடி கொண்டிருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப என்ன அர்த்தம், கணவன் மனைவியோட கூட என்ன பண்றான், நேரத்தை செலவழிக்கிறான், மனைவி கணவனோட கூட நேரத்தை செலவழிக்கிறான். ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, அருமையால பார்த்தீங்கன்னா வேலை தொழில் எல்லாம் இருந்தாலும் கூட ரெண்டு பேரும் மனம் விட்டு பேசுறதற்கும் அருமையால குடும்ப காரியங்களை பகிர்ந்து கொள்வதற்கும் என்ன பண்ணாங்க, நேரம் செலவழித்தார்கள், விளையாடி கொண்டிருந்தார்கள், மனசு விட்டு என்ன பண்ணாங்க, ஒருத்தரோட ஒருத்தர் காரியங்களை பகிர்ந்து கொண்டார்கள். ஆகவே இதுதான் இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல இல்லாத ஒரு காரியம், அருமையானதுல. ஆகவே கணவன் என்ன பண்றான், காலையில் எந்திரிச்சு வேலைக்கு போறான், ராத்திரி வர்றான், சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு படுத்துறான். அதே போல மனைவி வீட்டு காரியங்களை என்ன பண்றாங்க, பாத்திரம் கழுவுறதும், துணி துவைக்கிறதும், வீட்டை சுத்தம் பண்றதும், சமைக்கிறதும் செய்யறாங்க. ராத்திரியான என்ன பண்றாங்க, கொஞ்ச நேரம் டிவியை பார்த்துட்டு படுத்துறாங்க. ஆகவே இருவரும் ஒருவரோடு ஒருவர் மனம் விட்டு பேசுவதற்கோ குடும்ப காரியங்களை பகிர்ந்து கொள்வதற்கோ அருமையானதில்லை, அவங்களுக்கு என்ன இருக்கிறது இல்லை, நேரம் இருக்கிறது இல்லை. அதுதான் இன்றைக்கு குடும்பங்களில் பிரச்சனைகளுக்கு காரணம். ஆகவே அங்கே பாருங்க, எவ்வளவு வேலை இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, ஒருவரோடு ஒருவர் மனம் விட்டு பேசுவதற்கு அவர்கள் நேரத்தை செலவழித்தார்கள். அதே போல எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் அருமையானதே வெளியில் அதே போல பார்த்தீங்கன்னா சாயந்தரம் வீட்டுக்கு வந்தால் என்ன பண்ணிடணும், ஆஃபீஸை மறந்துடணும், வேலையை மறந்துடணும். பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் வேலையவே நினச்சிக்கிட்டு கூடாது, அருமையானதே போல. ஆகவே அப்போ நீங்கள் இருவரும் ஒருவரோடு ஒருவர் போதுமான அளவுக்கு நேரத்தை செலவழித்து மனம் விட்டு பேசி குடும்ப காரியங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீர்கள் சொன்னால், இந்த ஈசாக்கு ரெபேக்காள் அவர்கள் ரெண்டு பேரும் பாருங்க, எவ்வளவோ பேர் பைபிளில் இருக்கிறாங்க, ஆனால் இவங்கள மாதிரி அதுவும் குறிப்பாக ஒரே கணவன் மனைவியாக அதுமாதிரி வாழ்நாள் எல்லாம் வாழ்ந்து இன்றைக்கு வரைக்கும் உலகம் முழுவதிலும் ஒரு பெரிய சந்ததி உருவாவதற்கு காரணமாய் அமைந்தவர்கள். அதே போல நீங்கள் இருவரும் அருமையாலே உங்கள் மூலமாய் ஒரு தேவ பக்தியுள்ள ஒரு பெரிய சந்ததி இந்த உலகத்தில் உருவாவதற்கு காரணமாக நீங்களும் இருப்பீர்கள். இந்த வசனத்தின்படி உங்களை அமைத்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால், ஆகவே எப்பொழுதும் ஈசாக்கு ரெபேக்காளை மனதில் வைத்துக்கொண்டு அவர்களைப் போல அருமையிலே ஜெபிக்கிற, வேதத்தை தியானிக்கிற, தேவ சித்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற, கடினமாய் உழைக்கிற, அருமையானே ஒருவரோடு ஒருவர் நேரத்தை செலவழிக்கிற ஒரு தம்பதியாய் நீங்கள் இருந்து குடும்பத்தை நடத்துங்க. கர்த்தர் தாமே உங்கள் இருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, மீண்டுமாக பிரவீன்குமாருக்காக, திவ்யாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இன்றைக்கு நாங்கள் பார்த்த ஈசாக்கு ரெபேக்காளை போல வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலும் உங்களுடைய சித்தத்திற்கு தங்களை ஒப்புக் கொடுக்கும். ஆண்டவரே, அனுதினமும் ஜெபித்து வேதத்தை தியானித்து கர்த்தாவே அப்பா, வெறும் உழைப்பு சம்பாத்தியத்தில் மாத்திரம் கவனம் செலுத்தாதபடிக்கு ஒருவரோடு ஒருவர் அதிகமான நேரத்தை செலவழிக்க, குடும்ப காரியங்களை பகிர்ந்து கொள்ள, ஒரு முன்மாதிரியுள்ள தம்பதியாய் வாழ அவர்களை உதவி செய்யும். இந்த திருமணத்தின் மூலமாக இணைக்கப்பெறுகிற ரெண்டு குடும்பத்தாரையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடக்க போகிற வரவேற்பு நிகழ்ச்சிகளையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். தொடர்ந்து மணமக்கள் திருமண பதிவேட்டில் கையெழுத்திடுவாங்க. மணமகன் வீட்டார் சார்பிலே சாட்சி கையெழுத்து போடுறதுக்கு ஒருத்தரும்,
மணமகள் வீட்டார் சார்பில் சாட்சி கையெழுத்து போடுறதுக்கு ஒருத்தரும் நீங்க ஆயத்தமா இருங்க. வாழ்வில் வாழ்வு மறுவிய சோபன சுக வாழ்வு உன்னை பிரியாது தூகையுமாவது சுபவன மகளி வரிது போது மனமுடையோது வசனம் விடாது வந்தனவும் அதோள் பெறவே நல்ல மனவாழ்வு புவி வாழ்வில் வாழ்வு மங்கள வாழ்வு வாழ்வினில் வாழ்வு மனவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மறுவிய சோபன சுப வாழ்வு ஜீவனயாதர சிறுசியலிங்கர தெய்வீக மாமன அலங்காரா தேவகுமாரா திருவெல்லையூரா சேர்ந்தவர் கருத்தராயிருப்பீரா மனவாழ்வு புவி வாழ்வில் வாழ்வு மங்கள வாழ்வு வாழ்வில் வாழ்வு மனவாழ்வு புவி வாழ்வில் வாழ்வு மறுவிய சோபன சுப வாழ்வு துணமுள்ளதாரும் கொடுத்து கொண்டாரது சம்சாரம் அழகமாசாரம் அன்பு உதாரம் அம்பு விரலில் மனதாரங்காரம் நல்ல மனவாழ்வு புவி வாழ்வில் வாழ்வு மங்கள வாழ்வு வாழ்வில் வாழ்வு மனவாழ்வு புவி வாழ்வில் வாழ்வு மறுவிய சோபன சுப வாழ்வு பிரியாது தோகையுமாது சுபமன மகளி வரிது போது மனமுறையோடு வசனம் விடாது வந்தனவும் அதருள் பெறவே நல்ல மனவாழ்வு புவி நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த திருமணத்துடைய நிறைவு பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். இறுதியாக நாம் ஜெபித்து முடித்த பிறகு திருமண வரவேற்பு நிகழ்ச்சிகள் தேனாம்பேட்டை ஜிஆர்டி ஹோட்டலுக்கு பக்கத்தில் கல்யாண் ஜுவல்லர்ஸுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிறதான அந்த தெருவில் அங்கே இருக்கிறதான திருமண மண்டபத்தில் சென்னை மாநகராட்சி திருமண மண்டபத்தில் வரவேற்பு நிகழ்ச்சிகள் இருக்கும். ஆகவே நீங்கள் அனைவரும் அங்கே வந்து மணமக்களை வாழ்த்தும்படியாக கேட்கிறோம். இறுதியாக ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, பிரவீன்குமார் திவ்யா அவர்கள் இருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இவருடைய திருமணத்தை நீர் ஆசீர்வதித்தீர். தொடர்ந்து அவருடைய திருமண வாழ்க்கையும் ஆசீர்வதியும், வரவேற்பு நிகழ்ச்சிகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே கர்த்தாவே, உடைய நன்மையின் கரம், உடைய பாதுகாப்பின் கரம் அவர்களோடும் ஆண்டவரே அவர்கள் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கிற இந்த இரண்டு குடும்பங்களும் மூலமாய் உடைய நாமம் மகிமைப்படட்டும். துதி கனமை மேல் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும் விசேஷமாய் இன்றைக்கு திருமணத்திலே இணைக்கப்பட்டிருக்கிற பிரவீன்குமார் திவ்யா தம்பதியோடும் இரண்டு குடும்பங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அப்படி நித்திய மங்களமே மங்களமுத்தியும் நாதனுமே மங்கள நித்திய மங்களமே மங்களமுத்தியும் நாதனுமே எங்கள் பொங்கவனே எங்கள் பொங்கவனே
செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனே. மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனே. மங்கள மணமகன் பிரவீனுக்கும் மங்கள மணமகன் திவ்யாவிற்கும் மங்கள மணமகன் பிரவீனுக்கும் மங்கள மணமகன்